அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் கு. சுதாகர், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, தேசிய எண்ணிம மன்றம் NDLI மன்ற உறுப்பினர், துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி. வாசிப்பின் அவசியமும் விழிப்புணர்வும் குறித்து ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும், செயலர் அவர்களுக்கும், நூலகர் அவர்களுக்கும் மற்றும் இந்திய தேசிய எண்ணிம மன்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நூல்கள் கற்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பது குறித்தான உங்களோடு கலந்துரையாடுவதை நான் மிக பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். வாசிப்பு இன்றைய காலச்சூழலில் மிக அரிதிலும் குறைந்து வருகிறக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே கற்றலுடைய அவசியத்தை மிக ஆழமாக பேசி வருகிறது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தொற்றினை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்கிறார். ஒரு மனிதனுடைய அறியாமை இருள் விலக வேண்டுமானால் நாம் ஏராளமான நூல்களை கற்க வேண்டும் என்கிற ஆழமான சிந்தனையை விதைக்கிறார். ஒரு அறிவார்ந்த சமூகம் உருவாவதற்கு வாசிப்பு மிக மிக அவசியமாகிறது. ஒரு மனிதனுக்கு எது அழகு என்கிற போது தோற்றமோ, உடலை மாற்றிக்கொள்வதோ, இளமையாக வைத்துக் கொள்வதோ அழகல்ல. எக்காலத்திலும் அழகாக இருப்பது கல்வி ஒன்றுதான். கல்வியே ஒரு மனிதனுக்கு அழகு என்பதை நம்முடைய நாளடியார் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட வாழ்வில் கற்பதற்காக நாம் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் இறங்கி செல்லலாம், வேண்டுகோள் வைக்கலாம், எதிர்பார்க்கலாம் என்பதை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீர ராமபாண்டியன் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கல்விதான் ஒரு மனிதனை 7 தலைமுறைக்கும் அவனை ஒரு சான்றோனாக, ஒரு உயர்ந்தவனாக காட்டக்கூடிய படைப்பாக, வாழ்வியலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் எல்லா விதமான கல்வியிலையும் கற்க வேண்டும் என்பதை பாரதி மிக ஆழமாக நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்துவோம் என்கிற ஒரு ஆழமான கருத்தை நமக்கு முன்வைக்கிறார். ஏராளமான துறை சார்ந்த அறிவியல், விஞ்ஞானம், கலை, அனைத்து சார்ந்த துறை சார்ந்த அறிவை நாம் பெற்று ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து நமக்கு புலனாகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவான், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி. இது வாசிக்கக்கூடிய பழக்கத்தை எப்போதும் வைத்திருக்க என்கிற ஒரு ஆழமான கருத்து நமக்கு புலனாகிறது. அப்படிப்பட்ட வாசிப்பு மனிதனை பக்குவப்படுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது என்பதற்கான சான்றுகள் வரலாற்றில் ஏராளம். நாம் காணக்கூடிய தேசிய தலைவர்களாகட்டும், மிகப்பெரிய அறிஞர்களாகட்டும், எல்லோருமே தங்களுடைய வாழ்வில் நீண்ட நேரங்களை வாசிப்பில் செலவிட்டவர்கள். குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் சட்டம் படிக்கிற போது தென்னாப்பிரிக்க பயணம் செய்திருந்தார். அந்த தென்னாப்பிரிக்க ரயில் பயணத்தில் அவரை சந்தித்த ஹென்றி போலக் என்கிற அறிஞர் அவரிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். ஜான் ரங்கின் எழுதிய ஹண்ட் திஸ் லாஸ்ட் என்கிற இந்த நூல், கடையனும் கடைத்தேற்றல், இந்த நூலை வாசிக்கிறார். இந்த நூல் காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தன் மனிதன் எப்படி எளிமையாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை அந்த நூல் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததாக தன்னுடைய சத்திய சோதனை என்கிற நூலில் குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனையை பல்வேறுடைய மக்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா போன்ற எண்ணற்ற தலைவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த நூலையே குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட நூல்கள் வாசிப்பது என்பது மனிதனை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தும் என்பதற்கான சான்றுகள் ஏராளம். தன்னுடைய வாழ்நாளில் தொழிலாளர்களுக்காக போராடிய காரல் மார்க்ஸ் அவர்கள் லண்டன் நூலகத்தில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் இரவு பகல் பாராமல் கடுமையாக வாசித்து ஒரு மிகச்சிறந்த நூலாக சொல்லக்கூடிய மூலதனம் என்கிற நூலை தொழிலாளருடைய வர்க்கத்துக்காக வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட நூல்கள் வாசிப்பதன் மூலமாக பல்வேறு மாற்றங்களை நாம் அடைகிறோம். குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், இவர்கள் எல்லோருமே நூல் வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழலில் நூல்கள் வாசிப்பு என்பது ஒரு மனிதனை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு செறிவார்ந்த சமூகத்துக்குள் அவனை கொண்டு செல்லும், ஒரு தலைமை பண்புக்குள் கொண்டு போய் சேர்க்கும். அப்படிப்பட்ட நூல்கள் வாசிப்பை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள் நூல்கள் வாசிப்பை வெகுவாக குறைத்தவர்கள் என்பது வருத்தத்துக்குரிய ஒன்று. ஊடகங்களால் திளைத்து அதற்குள் தங்களுடைய நேரங்களை அதிகமாக செலவிடுகிறார்கள். அதிலிருந்து விடுபட்டு
கிடைக்கக்கூடிய நேரங்களில் நல்ல நூல்களை தெரிந்து செய்து வாசிப்பதன் மூலமாக ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைக்க முடியும். அதனால சொல்லுவார்கள், மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய ஒரு பேட்டி ஒன்று இடத்தில் கேட்கிற போது, உங்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய தொகை கொடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றவுடன் சற்றும் யோசிக்காமல் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை கட்டுவேன் என்கிறார். இதையேதான் நம்முடைய நேரு அவர்களுக்கு கேள்வி கேட்கிற போது, உங்களை ஒரு தனிமை சிலர் அடைக்கப்பட்டால் உங்களுடைய அந்த நேரத்தை எப்படி கழிப்பீர்கள் போது, நான் புத்தகங்களோடு மிக மகிழ்ச்சியாக கழித்து விடுவேன் என்கிறார். அப்படிப்பட்ட புத்தகங்களையும் வாசிப்பு என்பது அவசியம் என்பதை பேசுகிற போது, நாம் ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு எதுவென்றால் புத்தகம்தான் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் குறிப்பிடுகிறார். இப்படி நூல்களே ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வமாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட நூல்களை நாம் நேசிக்க வேண்டும், நல்ல நூல்களை வாங்கி வாசிக்க வேண்டும், நூலகங்களுக்கு சென்று பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல சிந்தனையை பெறுவதன் மூலமாக ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். அந்த வகையில் அனைவரும் நூல்களை நேசிப்போம், நல்ல நூல்களை வாங்கி நூலகங்களுக்கு சென்று வாசிப்போம், அறிவார்ந்த நல்ல சமூகத்தை உருவாக்குவோம். இந்த சமூகத்தினுடைய மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய காரணியாக நாம் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய கல்லூரி முதல்வருக்கும் கல்லூரி செயலருக்கும் எங்களுடைய நூலகருக்கும் NDLI என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய எண்ணிம மன்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறிக்கிறேன். நன்றி, வணக்கம்.